ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜாதக ரீதியாக ராகு கேதுக்களால் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். லக்னத்தில் இருந்தால் ஜாதக பிரச்சனையாக இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருந்தால் வருமானத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருந்தால் சகோதர பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நம்ம எடுக்கிற முயற்சிகளை தடைகள் தாமதத்தை கொடுக்கலாம், 4ஆம் இடத்துல இருந்தால் தாய்க்கு உடல் ரீதியான பாதிப்பு கொடுக்கலாம், இல்லை வண்டி வீடு வாகனம் சார்ந்த விதத்தில் நம்ம எடுக்கிற முயற்சியில் தடைகள் ஏற்படுத்தலாம். 5ஆம் இட தொடர்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு வகையில் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை குலதெய்வ பிரச்சனை இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டி வகைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ராகு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இது என்ன சொல்கிறோம், ஜாதக ரீதியாக பித்திரு தோஷம் இருக்குது, முன்னோருடைய கர்ம தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுக்கு எங்கே போனால் நிவர்த்தி ஆகும்? காசிக்கு போகணும், இல்லை ராமேஸ்வரம் போகணும், இல்லை திருவனந்தபுரம் போகணும். இது போன்ற கோவிலுக்கு போக முடியாதவர்கள் அருகில் உங்கள் ஊரில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கும் அம்பாள் லட்சுமி தேவிக்கும் பொங்கல் வச்சு படையல் போட்டு முன்னோர்களை மனசார நினைங்க. இது எந்த நாளில் செய்யலைன்னா அமாவாசை நாளில் செய்யணும். அப்போ முன்னோர்களை மனசார நினச்சி படையல் போட்டு முன்னோர்களை மனசார நினச்சி அம்பாள் போயிட்டு 5 தீபம் ஏற்றணும். 5 தீபம் தேங்காயில் ஏற்றணும். தேங்காயினுடைய அடிமூடியில் ஏற்றணும். 5 தேங்காயில் 5 தீபம் ஏற்றினீங்கன்னா அந்த பூர்வீக ஜென்ம தோஷம் பித்ரு தோஷம் நீங்கும். இதனால் பூர்வீக பித்ரு தோஷத்தினாலேயோ இல்லை பூர்வீக கர்ம தோஷத்தினாலேயோ திருமண தடை இருக்கலாம், குழந்தை பாக்கிய தடை இருக்கலாம், அல்லது வீட்டில் சுபகாரியம் தடைப்பட்டு போயிருக்கலாம், எடுத்த முயற்சிகள் கை கூடாமல் இருக்கலாம், இல்லை வீடு அமையாமல் இருக்கலாம். அப்போ இது போன்ற வகையில் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் நீங்கள் முன்னோர்களுக்கு போய் பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த பித்திருக்கள் செய்த தோஷம், முன்னோர்கள் செய்த தோஷமோ பாவமோ விலகி நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தெய்வம் துணை புரியும். அதனால் இதை நீங்கள் போயிட்டு உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக விலகுவதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும்.